வெல்கம் பேக் டு ராஜேஷ் விலாக். இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 51 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஐசிசி மென்ஸ் T20 டோர்னமெண்ட்ல இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில நடக்க போகுது. இது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குரூப் 1ல நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஜிம்பாபேக்கும் நடக்க போற இறுதி மேட்ச் சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாபே வந்து ஒரு வெற்றியோட முடிக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் இந்த குரூப்ல வந்து தோத்ததே கிடையாது. சோ இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வெற்றியுடன் விடைபெறுமா ஜிம்பாபே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து ஜிம்பாபே வந்து லாஸ்ட் 2 மேட்ச் தோத்தாலுமே அவங்களோட குரூப்ல அவங்க அடிச்சுட்டு வந்த பெரிய ஆளுங்களா யாரும் பாத்தீங்கன்னா நெதர்லாந்து, ஓமன், முக்கியமா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப் மேட்சஸ்ல ஸ்ரீலங்கால அவங்க எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சாங்க. ஆனா வந்து கடந்த 2 மேட்சே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காங்க. காரணம் வந்து பிச் கண்டிஷன் அடாப்ஷன் ஆகல. ஏன்னா வந்து எல்லா வின்னிங் மேட்சஸும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ல விளையாண்டாங்க. பட் கடைசி 2 மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணது தோத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் கிரவுண்ட். ஆமாங்க, இந்தியன் கிரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன ஒரு கிரிக்கெட்ல அரசியல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கிரவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேசிங் அட்டாக்கு உகந்த கிரவுண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வான்கேடம், அங்க நீங்க என்னதான் வந்து பேஸ் போல போட்டா அடி விடுவோம். ஸோ அந்த மாதிரி கிரவுண்டா கொடுத்தாங்க. 2வது மேட்ச் பாத்தீங்கன்னா சென்னை, இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பேஸ் தான். ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு அடி விடுவோம். ஸோ சென்னையில வந்து இந்தியா கேங்ஸ்டா கொடுத்தாங்க. 2 மேட்ச்லுமே வந்து கிட்டத்தட்ட அவங்க 500 ரன் வந்து வாரி வழங்கியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா அவங்களோட பேஸ் பவுலர்ஸ் வந்து ஹார்ட் விக்கெட்ல வந்து நல்லா போட முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நியூ சர்ஃபேஸ், அதாவது ஜிம்பாபே வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியோ அல்லது டெல்லி மாதிரியோ அல்லது கொல்கத்தா மாதிரியோ இது மாதிரி கிரவுண்ட்ல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க கொடுத்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வான்கேடையும் சென்னையும் கொடுத்து அவங்க வந்து சரி செஞ்சு தோக்கடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. வந்து ஜிம்பாபே வந்து எகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடுறாங்க. இந்த மேட்ச்ல வந்து அவங்க வந்து ஒரு டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து பேசுறதுக்கான உகந்தான பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு 2 டீமுமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வெற்றி அடைவதற்காக அவங்க ஜிம்பாபே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அவங்க கேச்சஸ். ஏன்னா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா போன 2 மேட்ச்லுமே இம்பார்ட்டன்ஸ் டைம்ல வந்து நிறைய கேச்சஸ் வந்து டிராப் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஜிம்பாபே வந்து ஒரு லைட்டிங்ல வந்து ஃபீல்டிங் கோச் பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் ஒரு வகையான ஒரு அழுத்தம் அவங்களுக்கு. ஸோ ஜிம்பாபே ஒரு புது டீம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து மேல வராங்க. புது டீம் இல்ல, மேல வரப்ப அவங்களுக்கு வந்து லைட்டிங் பிராக்டிசஸ் கம்மியா இருக்கனால ஸோ டே நைட் மேட்ச்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு. ஸோ 3 மணி கண்டிஷன்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது ஃபீல்டிங் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் பார்க்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க நல்லபடியா ஒரு பேட்டிங் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். இப்போ வந்து MVP பிளேயர்ஸை பத்தி சொல்லிடலாம். MVP பிளேயர்ஸ் எப்பவுமே சொல்றதுதான் இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா T20 சீரீஸ்ல இந்த ஜிம்பாபே டீமை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் பார்த்தா இந்த வென்யூ வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க இந்தியன் கண்டிஷன்ஸ் டோட்டலாவே வந்து மிஸ் அவுட் பண்றாங்க. இந்தியாவில வந்து அவங்க விளையாடுறப்ப அந்த அளவுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய சந்திக்கிறாங்க. டிராப்பிங் கேச்சஸ், டே நைட் மேட்சஸ், இந்த ப்ராப்ளம்லாம் போன 2 மேட்ச்ல இருந்தது. இந்த மேட்ச்ல அது இருக்காது. ஏன்னா வந்து இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பகல் மேட்ச் நடக்க போகுது. அதனால வந்து எப்படி ஸ்ரீலங்கால அவங்க வின் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். 2வது பாத்தீங்கன்னா இந்த MVP பிளேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ரேங்க்ல இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா முசரபானியும் பிராட் ஈவன்ஸ். இவங்க 2 பேரும் டாப் மேட்ச் பவுலர்ஸ். இந்த 2வது பாத்தீங்கன்னா ஈவன்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக் பவுலரா இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. பென் பெனட்டா இருக்கட்டும், சிக்கந்தர் ராசா கேப்டனா இருக்கட்டும், மறுமணியா இருக்கட்டும், இவங்களும் வந்து டாப் ஆர்டர்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. முக்கியமா பெனட் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட எல்லா 4 மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரே மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தவிர மற்ற எல்லா மேட்ச்லயுமே வந்து 50+ ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாத்தையும் துன்சம் பண்ணிருக்காரு. பும்ராவா இருக்கட்டும், அப்புறம் நம்மளோட ஹார்திக் பாண்டியாவா இருக்கும், அவர் வேற வந்து பிரிச்சு எடுத்துட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. சோ மேட்ச்க்காக உயிரை கொடுத்து விளையாடுறாரு. அவரோட இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு நான் நல்லாவே எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து ஆல்ரெடி குவாலிஃபைட் ஆகல. ஸோ அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வந்து நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நகர்வா வந்து நல்லா பவுலிங் போடுறாரு, 7 விக்கெட் எடுத்துக்காரு. பெல் வந்து நல்லா பண்றாரு. இன்னைக்கு வந்து கிரமருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோனி மோனியா வந்து வெளியே போக வைக்கிறேன். அப்புறம் டிஎன் மயர் வந்து மேல தேர்ட் ஓவர்ல வராது.
ஸோ அவர் வந்து ஒரே மேட்ச்ல வந்து இம்பாக்ட் கொடுத்தாரு ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா. பட் அதர் மேட்சஸ்ல வந்து பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ஸோ அவர் வந்து எனக்கு கொடுக்கும் பட்சத்துல நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட டீம்ஸ் போயிடலாம். இந்த அவனி வந்து வென்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து இந்தியாவில் நிறைய டூர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய சீரீஸஸ் வந்திருக்காங்க. ஏன் இப்போ வந்து குரூப் மேட்சஸ் ஃபுல்லாகவே இந்தியாவிலங்கிறப்ப அவங்க சவுத் ஆப்பிரிக்காஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டடா இருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்ல வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்காது. அவர் டாப் மேட்ச் பவுலர் பார்த்தீங்கன்னா லெபின் பிடி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எக்கனாமிக்கலா போடுற பார்த்தா மார்க்கோ ஆங்ஸ்டன் நல்லா 11 விக்கெட் எடுக்கிறாரு. கேரபின் போச் அவரும் வந்து கீ பிளேன்னு சொல்லலாம். இந்த கீ பிளேயர் சொல்லணும்னா அவர் டீமுக்குள்ள வந்ததுல இருந்து எக்கனாமிக்கா ஒரு வந்து மிடில் ஆஃப் தி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங் போட்டு ஆப்போனன்ட் டீம் வந்து ஸ்கோர் பண்ண விடாம செகண்ட் பண்றாங்க. ஏன்னா வந்து மேல வந்து லெமி கிடியஸ் சரி, மார்க்கோ ஆங்ஸ்டன் சரி, இடம் மார்க்க அதில் கேசவ மகராஜ் வந்து அவங்க டைப் பண்ணாங்கன்னா இவர் வந்து கரண்ட் போஸ் வந்து ஒரு பவுலிங் போடுறப்ப இவங்க ஓவரை வந்து அழிக்க போறப்ப ஈஸியா விக்கெட் விழுவுது. ஸோ அவர் வந்து அவரோட ஓவர்ல வந்து விக்கெட் நிறைய விழுவுது. மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் அங்கே நடக்குது. ஸோ அதனால சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா குமன் டிகாக்கும் சரி, எடம் மார்க்கரும் சரி, அப்புறம் ரிக்கல்டனும் சரி, டேவிட் மில்லரும் சரி, எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ கிறிஸ்டின் ஸ்டம்ப் வந்து நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டம்ப்ஸ் வந்து நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கணும். ஏன் சொல்றேன்னா அவர் டெல்லி டீம் நிறைய டைம் வந்திருக்காரு. இந்த கிரவுண்ட் வந்து அவர் ரொம்ப பழக்கமான கிரவுண்டு. ஸோ இன்னைக்கான மேட்ச்ல வந்து இவருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒரு 50+ ஸ்கோர் அடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்வுட் போயிடலாம். ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச் வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அப்பர் ஹேண்டா இருக்காங்க 11, ஜிம்பாபே 2 டைம் இருக்காங்க. இன்னைக்கு ஜிம்பாபே வந்து ஒரு டஃபான ஃபைட் கொடுத்தாங்கன்னா அன்பீட்டன் டீமான சவுத் ஆப்பிரிக்கா வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா 2 டீமே சலிச்சது கிடையாது. ஜிம்பாபே இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மேட்சுமே அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் பேஸ் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க அடிச்ச டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீம், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி டீம்லாம் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க பகல் மேட்சஸ்ல. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஜிம்பாபே வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா வந்து 2000ஆம் ஆண்டு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்போ விளாடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து சிக்கந்தர் ராஜாவோட கேப்டன்சி வந்து அற்புதமா இருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கான பிச் கண்டிஷன்ஸை பார்த்துடலாம். பிச் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் டெல்லி உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபாஸ்ட் சர்ஃபேஸ், எல்லாம் ஒரு ஹாட் சிட்டி. கண்டிப்பா வந்து நல்லாவே இருக்கும். ஸ்பின்னரோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 200+ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செமிஃபைனல் லிஸ்ட்டை போயிடலாம். ஸோ செமிஃபைனல் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய பிசினஸ் போயிட்டு போய் எனக்கு தோணுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வரப்போகுது, செகண்ட் டேபிள் இந்தியா தான் வரப்போகுது. இன்னைக்கான செகண்ட் மேட்சஸையும் நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதுல கொல்கத்தால போட்டிருக்காங்க. கொல்கத்தா பிச்சை வரைக்கும் நைட் டைம்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அப்பர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா தான். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் உள்ள இறக்கி விட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பெரிய டாப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தான் மோத போறாங்க. அதுவும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான். நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல வந்து 2 டீமுமே வந்து ஈக்குவலா இருக்காங்க. அந்த மேட்ச் வந்து டஃபா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்தியாவில் நடக்கும் பட்சத்துல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ வந்து இது மூலம் ஜென்ரேட் பண்ணுவாங்க கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ். ஸோ பார்க்கலாம். இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.